நானும் மதுரக்காரன் தான்டா. மதவெறியை தூண்டும் ஹெச் ராஜா தீவிரவாதிகளா? கொண்டாங்க அம்பாள் என்னை காப்பாத்தி கொண்டு போயிடுறேன். என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா, என்ன பண்ணல அப்படின்னு தான் கேட்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து அவதூறு வழக்கில் வந்து சிறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா? சிலையை உடைப்பேன்னு சொன்னதுக்காண்டி. ஆமாம், அதே தான். தந்தை பெரியார் சிலையை வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷோலாம் பேசியிருந்தோம். அதே ஹெச் ராஜா அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் மீது தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே தமிழக இந்து விரோத அரசு நீக்கப்பட்டால்தான் தமிழகத்தில் இந்துக்கள் சம உரிமையோடும் கௌரவத்தோடும் வாழ முடியும் என்பது தெரிகிறது. 26 இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஒரு ஹிந்துவையும் கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்கிற இந்துக்களை பூரா கிளப்பிட்டு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இது எதுக்கு? அதாவது இவங்க ஆட்சி தான் வந்து ஒன்றிய ஆட்சியாக இருக்குது. இவங்க டைரெக்டாகவே அங்கே என்ன ஏதுன்னு கேட்டு பாரத பிரதமர் வந்து முடிச்சு விட்டுக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஓகேவா? இங்கே வந்து எதுக்கு வந்து இந்த போராட்டம் பண்ணணும், எதை வந்து திசை திருப்ப பார்க்குறாரு என்னன்னு ஒன்றுமே புரியல. அரசியல் பண்றதுக்கு வேற வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், எதெல்லாம் அரசியல் பண்ணணுன்ற ஒரு அவஸ்தை இல்லையா? இவங்க பண்ணால் மத அரசியலாக மாறிடாதா? இது மக்கள் மத்தியில் வந்து இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க. ஏங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க இந்துக்களை கூப்பிட்டு வச்சு அரைஞ்சிக்கிட்டாருங்க இருக்காங்க எல்லாரும். நம்மளே இனமான பிரிந்தது போதும் அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்ல, நம்ம ஏதோ ரோட்ல போற இந்துக்களை ஒரு கிறிஸ்டின் கூப்பிட்டு சப்புன்னு அரையிற மாதிரியும் முஸ்லீம் வெட்டுற மாதிரியும் பழைய காலத்து மன்னர் ஆட்சி முறையை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆமாம், இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். தமிழ்நாட்டில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் இங்கே வந்து யாருமே அதை பார்க்கறது இல்லை. அண்ணன் தம்பியாக தான் பழகிறாங்க. இது வந்து எங்கே கொண்டு போய் அரசியல் பண்ணணுன்றது தெரியாமல் இங்கே வந்து இவர் வந்து பருப்பு வித்துட்டு இருக்காரு. மிஸ்டர் ஹெச் ராஜா அவர்களே, உங்களுடைய பருப்பு வந்து தமிழகத்தில் என்னைக்குமே வந்து வேகாது. ஓகேங்களா? அதனால தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இவங்களை உள்ள விட மாட்டுறாங்க. உள்ள வந்தால் பாகுபாடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கள இவங்க பிரித்து விட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாதுகாப்பே இல்லைங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து மத பிரிவினையை உண்டாக்காதீங்க பாஸு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதல்வரையும் மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ஏன் வந்து இதை வந்து கேள்வி எழுப்பல அப்படின்னு கேட்குற முட்டாள்தனமா இல்லையா? இந்தியா பூரா ஒன்றிய அரசு இவங்க கிட்ட தான் இருக்குது, இவங்க தானே கேள்வி கேட்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல அங்கே நடக்குதா இல்லையா அப்படின்றது என்ன விஷயன்றது இங்கே இருக்கவங்களுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது, தான் பிரச்சனையை மறைச்சிட்டு ஊர் பஞ்சாயத்தை இழுத்து உள்ள விட்டு இந்துக்களுக்கு இங்கேயும் பாதுகாப்பு இல்லை அங்கேயும் பாதுகாப்பு இல்லை, நான் இந்துவை காப்பாற்ற வந்த விஷ்ணு கடவுள்ரா அப்படின்ட்டு அவர் வந்து இருக்கிறவன் பூரா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பூரா கூட இருக்கவங்க பூரா அண்ணன் நம்மளுடைய தேச போராளின்னு நினைச்சு கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஹெச் ராஜா இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணன் ஊர் இளவு பூரா ஒன்னா இழுத்து உலையில போட்டுக்கிட்டு இருக்காரு. பூரா வந்து இங்க விழுப்புரம் திருவண்ணாமலை பூரா மழை பெஞ்சு அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. போய் பார்க்க கூட கிடையாது. 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு மேல வருவேன்பான்னு சொல்லிட்டாரு. கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7 8ஆம் தேதி எல்லாம் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன். போகாமையே வந்துட்டு இருக்கிறவனை பூரா வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு டவுட்டு, 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்கு மேலனா எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து பார்க்க போறாரு. அடுத்த புயலுக்கு போய் அங்க இருக்கிறவனை பூரா கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பாரு. எவனுமே செஞ்சிருக்க மாட்டானுங்களே உங்களுக்கு அப்படின்ட்டு அண்ணன் பூரா கிளப்பி விட்டுக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களா. இப்ப பூரா அண்ணன் அவர் 2026க்கான எலெக்ஷன். இன்னொரு டவுட்டுங்க, சொல்லுங்க. இவருக்கு அவரே பரவாயில்லன்னு தோணுது. இவருக்கு எல்லாருமே பரவாயில்ல தான், இவங்க தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணன் வருவார் அப்படின்ட்டு புரட்சி புலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 2026க்கு எலெக்ஷன் பணிகளை நோக்கி அண்ணன் வந்து ஏற்காடு கோயம்புத்தூர்கள் நோக்கி மலைகள் சரணாலயங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. 26 தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன் தயாரிப்பு. இன்னைக்கு இங்கே, நாளைக்கு கோவை, அப்புறம் உதகை, நீலகிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சந்திச்சுட்டு போயிட்டு இப்போ அதுக்கான முன் இந்த களப்பணி தயாரிப்புக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சரி, எலெக்ஷன் வேலைக்கு தான் போறா அப்படின்னு பார்த்தா காலையில் இன்னைக்கு விசேஷ போட்டோ வருது. சரி விசேஷ போட்டோ தான், சரி விசேஷத்துக்கு தான் போயிருக்கேன், வாயிங்கையும் வச்சுட்டு இருந்தாலும் சும்மா இருப்பா அப்படி அப்படின்னு பார்த்தா போன இடத்துல சும்மா இல்லாமல் எஸ்பி ஒருத்தர் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறது, ஐபிஎஸ்க்கு வெளியே வந்து மீட்டிங்கை கொடுத்து ஐபிஎஸ் சவுண்டை கொடுக்குறது. ஏய் நீ கீழே வருவேல, ஒரு நாள் வருவேல, நாங்கள் பார்த்துக்கோம், நாங்கள் இங்கேயே தான் இருப்போம், நீ எப்படி உன்னுடைய தைரியெல்லாம் கீழே இறங்கும்ல, நீ ஆகிற வரைக்கும் நான் ஐபிஎஸ்ஸாக இருப்பியா? அந்த மாதிரி இருக்கிறவனை பூரா மிரட்டி விட்டு போயிருக்காரு. நீ எத்தனை வருஷம் இருப்ப? இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன். குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்கே. சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ். இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார். இது பத்தாதுண்டு அண்ணன் விஜய் அண்ணாவை வந்து அவராவது செய்யறாரு அப்படின்ட்டு
அவர் விஜயன்னா வந்து ஒரு ஜாலியான அரசியல்வாதியா பனையூரில் வீட்டை போட்டு சிரிக்காதீங்க, அண்ணன் வந்து சூப்பர் அரசியல்வாதி. பனையூரில் வீட்டை போட்டு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ட்விட்டர் வந்துருச்சு, எல்லாம் இருக்குது, கொடுக்கணும்னு நினச்சா டக்குன்னு ஒரு தொகுதியில ஆள் போட்டிருக்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோன்னு ஒரு கணக்கு எடுத்து கொடுத்து போட்டோ எடுத்து. எனக்கு ஒரு சந்தேகங்க, பஸ்ஸு வச்சு இங்கே கூப்பிட்டு வந்து கொடுத்து அனுப்புறதுக்கு அந்த பஸ்ஸில் இவரே எங்கேருந்து கொடுத்து விட்டுருக்கலாமே. அதாங்க கொடுத்து ஒரு 50 பேர்த்துக்கு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. இது முழுசாக நல்லா கேளுங்க. இதுக்கு அங்கே தொகுதியில் இருக்கவனுக்கு ஃபோனை போட்டு லிஸ்ட் எடுங்கடா, இவ்வளோ பேர்த்துக்கு கொடுங்கடா, தொகுதியில் என் கட்சிக்காரன் விநியோகம் பண்ணான்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட எக்ஸ் தளத்திலே டிவிகே தளத்திலே பதிவிட வேண்டியதானே. ஒரு மேம்போக்கான அரசியலை செஞ்சுட்டு படத்தில் வர மாதிரியே தான் இருக்காங்களே தவிர ஏன் மக்கள் வந்து இதெல்லாம் நம்புகிறாங்க ஏன் அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக தெரியல. ஃபோட்டோ எடுத்தாலே போதுமா, ஒரு போகலாம்ல. இப்போ அதை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா அவர் உள்ளே வந்தால் மக்கள் சூழ்ந்துருவாங்கங்கிறாங்க. அதுக்கு தான் இது மக்கள் சரி நீ போகவே வேணாம்ப்பா, உன் தொகுதியில் அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாம் பொறுப்பில் இருக்காங்க, அவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க, செஞ்சு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுங்க. இதை பேசணும்னா தப்புன்றுவாங்க. கமெண்ட்ல வந்து எங்கள் அண்ணனை திட்டுறியாடா அங்கோ அப்படின்ட்டுருவானுங்க. யார் தெரியுமா அப்படின்னு எங்கள் அண்ணனை ஏடா திட்டுறீங்க அப்படின்னு. எல்லா அண்ணங்களும் ஒரு மாதிரியாக தான்டா இருக்கீங்க, எவ்வளோங்க பீப் போடுறது, காது கொய்யங்குது, சில்லவுட் பச்சான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பாஸ் வேற எதுவும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, வேற எதுவும் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா, உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதே மாதிரியே சிரிச்சு பேசுவாரு. சூர்யா சிரிப்பை போட்டுக்கிட்டு, சூர்யா சிரிப்பை போட்டு கையிலேயே ஒரு தோசையை ஊற்றி தோசை மாஸ்டர் மாதிரி ஒன்று பண்ணுவார்ல, அவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அகரம் பள்ளிப்பட்டு டு தொண்டமானூர் இதுக்கு நடுவில் வந்து தென்பனை ஆறு போகுது, அதுக்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடஞ்சி போச்சு. இதை வச்சு தான் அவர் வந்து அரசியல் பண்ணியிருக்காரு. அதாவது பிரிட்ஜ் உடஞ்சதை வச்சு யார் அரசியல் பண்றாங்கன்னு பார்த்துக்குங்க. பழைய உடைப்பு கைகள் அவங்கலாம், உடைப்பு கைகள். சரி அது வேணா நான் வந்து கீழே போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. செகண்டரி அது ஓகேவா. என்ன மேட்டர்னா அந்த ஆற்றுல வந்து மேக்ஸிமம் இதுவரையுமே வந்து 30,000 கன அடி வந்து ஃப்ளோட்டிங் இருக்கிற வரையும் தான் அந்த ஆறு வந்து பார்த்துருக்காங்க, எல்லாருமே மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அரசு என்ன பண்ணியிருக்குன்னா 60,000 கன அடி வரையும் நம்ம வந்து தாங்குற அளவுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கன அடி வந்து வந்திருக்கு. வாயில பலாப்பழத்தை கொடுத்த கணக்கு கொடுத்த மாதிரி அந்த பாலம் என்ன பண்ணும், பாவம் உடஞ்சுதான் போகும். ஐயா எடப்பாடியார் இப்படி சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் தாமரை என்ன சொல்றாரு? அவர் வழக்கம் போல போய் நிவாரண நிதி கொடுத்த இடத்துல போறோம், நிவாரண நிதி வந்து 10 கம்மியா கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட எல்லாம் காசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து மாநிலத்துக்கு நிதி இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க வந்து மத்திய அரசு வந்தாங்க கேக்குறாங்க. இது மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் பயன்பட்டு கொடுக்கறத பூரா அவங்க தான். இதுல ஒரு காமெடி என்னன்னா, அது ஒரு வரையறை போட்டிருக்காரு, ஒரு தென்னை மரத்துக்கு 210 ரூபா தான் தருவாங்களாம். ஒரு தென்னை மரம் விழுந்துருச்சுன்னா 210 ரூபா கிடைக்கும். ஒரு தென்னை மரத்துல ஒரு தேங்காய் வெட்டுக்கே 500 ரூபா கிடைக்கணும். குறைஞ்சபட்சம் மினிமம் காசு ஒரு 500 ரூபா தென்னை மரத்தில் கிடைக்கும். இவங்களோட மானியமே அவ்வளோதான். இவங்க வந்து மானியத்தை பற்றி இவங்க கொடுக்கறது வந்து பத்தலை அப்படின்னு ஊர் பூரா போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் கூட சரியான காமெடி, இப்போ நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லி போய் அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு 150 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு 5 டோக்கனை கையில் கொடுத்துட்டு அவ்வளோதான்ப்பா போயிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் பூரா முற்றுகை பண்ணிட்டாங்க. அதை பேப்பரில் எடுத்து போட்டு விட்டாங்க. இவங்க எதுக்கு இந்த நிவாரண காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. இப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன நினைக்கிறீங்க? முடிவா உங்களுடைய ஃபைனல் சொல்யூஷனை கொடுங்க. ஐயா ஃபைனல் சொல்யூஷன் என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் வெளியில் வரவே இல்லை. வெளியில் வரலை ஒன்று. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஊடக வாயிலாக வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற பிரச்சனையை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொண்டு போய் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்காரங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னே வெளியே வரல. இவங்களுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கிற அரசியலை வைத்து வெளியில வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கிறவனுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. அடுத்தவன் பார்க்கறவனுக்கு அது எப்படி தெரியும்? ஓ இவங்க எல்லாம் பொய்யான பிம்பத்தில் வாழ்றாங்க, இவங்க தான் நல்லவங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் கடைசியாக என்ன சொல்லுவார்னா, ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்காம அதுக்கு முன்ன பின்ன என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஒரு ஜாலியாக ட்ரை பண்ணி படிச்சு பாருங்க. முன்ன பின்ன ஃபேக்ட் செக் பண்ணி எல்லாத்தையும் வந்து இது பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் கார்டு போடுற எல்லா நியூஸ் சேனலுமே ஃபேக் நியூஸை தாங்க போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரிடனுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கேளுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.